அங்க இருக்க கனாலில அவன் உடம்ப பார்த்து இப்படி அன்பிட் ஆயிட்டமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறான். ஆகாஷும் இப்ப சுல்தானை கூட்டு ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு இடத்துக்குமே கூட்டு போறான். அங்க இருக்க கோச்சுமே சுல்தானை பார்த்துட்டு இவ்வளவு அன்பிட்டா இருக்கனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாரு. நாளைக்கு காலைல 10 மணிக்கு இங்க வா, உனக்கு ஒரு காம்படிஷன் நடக்கும், அதுல வின் பண்ண மட்டும் தான் நான் ட்ரெயின் பண்ணுவேன், ட்ரெயின் பண்ண மாட்டேன் அப்படின்றதையுமே சொல்லிடுறான். சுல்தானுமே அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சுல்தானும் அவனோட சிக்னேச்சர் மூவ் போட்டு அந்த காம்படிஷன்லயே வின் பண்ணிடுறான். இத பாக்குற கோச்சுமே அவனுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ஒத்துக்கறாரு. இந்த ட்ரெயினிங்ல ஸ்டார்டிங்ல பயங்கரமா கஷ்டப்படுறான். ஆனா போக போக நல்லா பிராக்டிஸ் ஆயிடுது. இப்ப அந்த காம்படிஷன் நாளுமே வந்துட்டு இருக்கும். எல்லாருமே ஃபாரின் பிளேயர்ஸா இருக்காங்க. சுல்தான் மட்டும் தான் இந்தியன் பிளேயர்ஸா இருக்கான்றதுனால அதனால இந்தியன் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. சுல்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பயங்கரமா அடி வாங்கிட்டான்றதால கண்டிப்பா இதை தாக்கு பிடிக்க மாட்டான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்க பிளேயரோட மூவ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப செகண்ட் ரவுண்ட்ல அவனோட சிக்னேச்சர் மூவ் போட்டு அந்த ஃபைட்டையுமே முடிச்சிடுறான். சுல்தானுக்குமே சப்போர்ட்டுமே அதிகமாயிட்டு இருக்கும். இப்ப எல்லா ரவுண்ட்லயுமே சுல்தானுமே வின் பண்ணி இப்ப செமிஃபைனலுக்குமே போயிடுறான். செமிஃபைனல்ஸ்ல வின் பண்றதுக்கு சுல்தானுமே பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சுல்தானுக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்கோன்றதுனால அந்த செமிஃபைனல்ஸ்ல இப்படி கஷ்டப்பட்டு வின்னுமே பண்ணிடுறான். அங்கேயே மயங்கி கீழே விழுந்துறான். இப்ப அவன் ஹாஸ்பிடல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. கோவிந்தம் ஆர்ஃபா கால் பண்ணி இந்த மாதிரி சுல்தான் சீரியஸா இருக்க விஷயத்த சொல்றான். ஆர்ஃபாவும் அங்க வந்துட்டு இருப்பா. ஆனா சுல்தான் இதுக்கப்புறம் ஃபைட் பண்ணா கண்டிப்பா அவன் உயிருக்கே ஆபத்து அப்படின்றத டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப சுல்தான் கிட்ட போய் பேசுறான். அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பேசிக்கிறாங்க. நம்ம குழந்தை இறந்தது உனக்கு மட்டும் தான் வலி இருக்கும் நீ நினைச்சிட்ட, ஆனா எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்ன்றது நீ நினைச்சே பாக்கல. நீ பேசாம இருந்த இந்த ஒரு வருஷம் எனக்கு ஒவ்வொரு நொடியுமே நரகமா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். டெய்லி கோயிலுக்கு வரதுக்கான காரணமே உன்னை பாக்கணும்ன்றதுக்காக தான். எனக்கு உன் மேல கோவம் அதிகமா இருந்துச்சு, அதனால நான் உனக்கு பேசவே இல்ல. இங்க இருக்க எல்லாருமே அடுத்து நீ ரிங்ல ஏறினா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. ஆனா சுல்தானை பத்தி எனக்கு தெரியும், இந்த ரிங்ல நீ ஏறாம இருந்தா நீ நிம்மதியாவே இருக்க மாட்ட, அதனால நீ போய் ஃபைட் பண்ணு. சுல்தானை ஃபைட் பண்ண சொல்லி மோட்டிவேட்மே பண்றான். சுல்தானுமே அந்த ஃபைனல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்குமே வந்துட்டு இருப்பான். சுல்தான் வீக்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆப்போசிட் பிளேயருமே இப்ப சுல்தானுக்கு அடிப்பட்ட இடத்துல பயங்கரமா போட்டு அடிச்சிடுறான். சுல்தானுக்கும் பயங்கரமா அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறான். அவனோட குழந்தையோட தொட்டிலுமே அவனுக்கு ஞாபகம் வருது. அதனால இப்ப திரும்பவும் சுல்தான் ஃபைட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். அவனோட சிக்னேச்சர் மூவ் போட்டு அந்த ஃபைட்லயுமே இப்ப வின் பண்ணிடுறான். இந்தியன் பிளேயர் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுனால அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. எந்த ரெஸ்லிங் காம்படிஷன் ஆர்ஃபாவையும் சுல்தானையும் பிரிச்சதோ அதே ரெஸ்லிங் காம்படிஷன் இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துமே வச்சிருக்கோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அவங்க லைஃப் ஒன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க.